அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே வருகிறார். இன்னும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் செய்து நடத்துவார். அல்லேலூயா. நாம் யாரும் இந்த கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லி பாட முடியுமா? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லி பாடுங்க. எனக்கு ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் காலை நேரத்தில் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு புகலிடம், நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லி பாடலாமா? அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். உள்ளத்தில் சொல்லுங்க. என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. எத்தனை பேர் சொன்னது சொல்ல முடியும்? அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு புகலிடம், எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்கு ஒரு தேவை என்றால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து என்றால், எனக்கு ஒரு புகலிடமாக, அடைக்கலமாக, தஞ்சமாக இருக்கிற தேவன் அவர் மாத்திரம்தான். இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 42வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 42வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம், அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த காலை நேரத்தில் ஒரு கலக்கத்தோடு, ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக கேள்விகளோடு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி காத்திரு.
அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம், இந்த பிரசன்னத்தின் நிமித்தம் அவர் நம்மை விடுவிப்பார். அவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல கண்களை மூடி உள்ளத்தை ஆழ்ந்த சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே உமது சமூகத்து நிமித்தம் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். நான் இன்னும் துதிக்கிறேன், இன்னும் நான் அவரை துதிக்க போறேன். ஏன் தெரியுமா? என் ஆத்துமாவே, உங்க ஆத்துமாவா சொல்லுங்க, ஏன் கலங்குற, ஏன் தேங்குகிற? தேவனை நோக்கி காத்திரு, ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், தேவன் பலன் தருவார், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். நம்ம உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க, ஏன் கலங்க வேண்டும்? அவரை இன்னும் நான் துதிப்பேன். நான் எப்பெல்லாம் கலங்குகிறேனோ இன்னும் நான் துதிப்பேன். துதிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகும். இந்த காலை நேரத்தை சில பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மேல் வாஞ்சியாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர். நிச்சயமாய் நிச்சயமாய் ரட்சிப்பு வரும், நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, கடைசியா சொல்ற, நீ என்ன மகிமைப்படுத்துவாப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆபத்து காலத்துல இருந்தாலும், ஒரு கலக்கத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் சொல்லுங்க, அவரை நோக்கி பார்க்க போகிறோம், அவர் சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க போகிறேன், அவர் சமூகத்தை நோக்கி நான் காத்திருக்க போகிறேன். அவர் ரட்சிப்பை தருவார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடலாம். உம்மேல் வாஞ்சியாய் இருப்பதனால் என்னை விடுவிக்கிற தேவன் நீர் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆமென். ஆண்டவரே என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர், என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைக்க வல்லமை உள்ளவர். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். சொல்லி பாடலாமா? யேசுவா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, யேசுவா, ஆவே, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். சொல்லி பாடலாமா? யேசுவா யேசுவா, யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன்,
சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் சொல்லுங்க ஆண்டவரே, என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பே உயர்ந்த அடைக்கலத்தில். வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. வேடனின் கண்ணி பழக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ. உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ. சொல்லி பாடுங்க. இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானால் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானால் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனாய் என்று உணர்ந்து விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கல். கரங்களை உயர்த்தி கடைசியாய் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க ஆண்டவரே, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினை. சொல்லி பாடலாமா? அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமை கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. இந்த காலை நேரத்துல சொல்லி பாடுங்க ஆண்டவரே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாகியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாகியமிதே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமே கர்த்தர் நீ செய்த நன்மை
நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, வாழ்க்கையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா ஆமே, உந்தன் தயவால் என்னை மறவாத தேவன் ஆண்டவரே, உங்க தயவால என்னை நடத்துங்கப்பா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கரத்தாளே, பாதுகாப்பே என்றதாளே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழக்கரத்தாளே, பாதுகாப்பே என்றதாளே ஸ்தோத்திரம். பாசம் என்பேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்பேன் வைத்ததினால் என்னை பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் என்னை வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடாதே என்றதாளே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடாதே என்றதாளே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீரறியா யாரும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாரும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமே. என்னை மறவா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல உணர்ந்து சொல்ல முடியும்? என்னை மறவாதவர். ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாளே ஸ்தோத்தி. நம்பிக்கையோடு. ஆபத்திலே அரும் துணையே, என் பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
நடத்தும். எத்தனை பேர் காலை நேரத்தில் முழு இருதயத்தோடு சொல்ல முடியும், என்னை மறவாத தேவன் அவர், என்னை கைவிடாத தேவன் அவர். திக்கற்ற நேரத்திலும், சோர்ந்து போன நேரத்திலும், நான் கலங்கின நேரத்திலும், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் சோர்ந்து போன நேரத்திலும் என்னை தூக்கி தப்புவித்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். திக்கொற்றரோய் நான் கைவிடு என்று சொன்னீரே, கலங்கிடாதே என்று சொன்னீரே. வாக்குரைத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு தேர்தல் உண்டாகட்டும், தேவன் தூக்கி எடுப்பான்கிற நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சேர்ந்து பாடலாமா? கரங்களை உயர்த்தி. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குள்ளத்திலிருந்து கரங்களை உயர் சொல்லுங்க. எனது மணவாளனே, என் இதய இனியவரே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. ஆண்டவரே, உம் சித்தம் அறியணும்பா. சித்தம் முழு மேளத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். காலை நேரத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. ஆண்டவரே, எனது மணவாளன் நீர், ஆண்டவரே, என்னை தேற்றுகிறவர் நீர், என்னை அரவணைக்கிறவர் நீர், என்னை பலப்படுத்துகிறவர் நீர். Hallelujah. Hallelujah. Hallelujah.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஏக்கம், என் விருப்பம் எல்லாம் நீங்க தான் என்னை உயர்த்துவீங்க ஒரு நம்பிக்கையோடு இந்த காலை நேரத்தில் சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த காலை நேரத்திலே பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஆண்டவரே ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் கர்த்தர் பிரகாசமடைய பண்ணுவீராக. ஏக்கங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், தெய்வீக மகிமை வெளிப்படட்டும், தொழில்களில் ஆண்டவரே விருத்தி உண்டாகட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களை கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு புகலிடம், நீங்க தான் என்னுடைய தேவை, நீங்க தான் எல்லாம் என்று உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு மகிமை வெளிப்படட்டும், உடைய கண்கள் அவர்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரம் ஜெபமே. ஜெபம் இல்லை என்றால் அடித்தளம் இல்லை, ஜெபம் இல்லை என்றால் ஆதாரம் இல்லை, ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய அடையாளமே இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மூச்சும் ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவரை நன்கு அறிந்தவர்கள் இன்றைக்கு ஜெபிப்பது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஜெபம் மாத்திரம்தான். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும், ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியும், ஜெபத்தினால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், லூக்கா 22வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், லூக்கா 22வது அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. முதல் காரியம், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தம் சீஷர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் அதை மறந்து போனார்கள், ஜெபிக்க தவறினார்கள். அதனால் நடந்த காரியங்கள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த வரப்போகிற நாட்கள் நமக்கு எப்படி என்று தெரியாது, அடுத்த காலங்கள் என்ன நடக்கப் போகுது என்பது நமக்கு தெரியாது, சூழ்நிலைகள் எப்படியாய் மாறப்போகிறது என்று தெரியாது. எனவே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். முதல் காரியம், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? சோதனைக்கு உட்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள. வரப்போகிற காரியங்கள் நமக்கு தெரியாதது, அந்த வரப்போகிற காரியங்களில் நாம் நிற்பதற்கு, சோதனைக்கு நாம் தப்பிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கருத்தை சொல்லுகிறேன். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ரெண்டாவது, ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபத்தை குறித்து வலியுறுத்துகிறோம், ஏன் ஜெபத்தை குறித்தே நாம் தியானிக்கிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது நாம் நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி. இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு நாம் நிற்பதற்கு, நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். வரப்போகிற காரியமும் நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம் நிற்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் அடையாளமாய் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் ஆதாரமாய் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்றால், நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். அதற்காக தான் ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஜெபத்தை குறித்தே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலும் ஜெப தூபம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெப தூபம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 141வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 141வது சங்கீதம் 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் விண்ணப்பம், என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவுது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்லும்போது, அநேக காரியங்களை செய்வதற்கு சொல்லி கொடுக்கும்போது, இந்த தூப பீடத்தையும் செய்வதற்கு மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், யாத்ராகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும், நல்ல கவனிங்க, ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. இங்க மோசேக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரம் செய்யும் போது அநேக காரியங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு பகுதி தூப பீடத்தை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. இதற்கு என்ன அர்த்தம்? 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆசாரியன் காலைதோறும் வந்து அதுக்கு தூபம் காட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஆசாரியன் தேவனுக்கு முன்பதாக நின்று தூபம் காட்ட வேண்டும் என்று கட்டளையும் இங்கே கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு வேதாகமம் நமக்கு சொல்லுகிற காரியம் உவமையாக சொல்லுகிறது. தூப வர்க்கத்தை ஜெபத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஜெபம் மாத்திரமே. இன்றைக்கு ஜெப தூபம் நம்ம எழுப்புவோமானால், தேவ சமூகத்தில் எழுந்தலுக்குமானால், நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். ஜெபம் தூபமாய் மாற கடவுது. ஒரு வசனத்தை காட்டுகிறேன். வெளிப்பாடு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்பாடு 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும், நல்ல கவனிங்க, தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும், நல்ல கவனிங்க. அப்படி என்றால் ஜெபம் தூப வர்க்கத்துக்கு இணையாய் சொல்லப்படுகிற, ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் தூபமாய் எழும்ப வேண்டும். ஜெப தூபம் தேசத்தில் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உதாரணத்திற்கு, நாம் ஜெப தூபம் தேசத்தில் எழும்பும் போது, நாம் அல்லது எழுப்பும் பொழுது தேவன் நமக்கு பதில் தருவார். லூக்கா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அங்கு சகரியா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சகரியா அவருடைய வாழ்க்கையில துண்டு சீட்டு அந்த என்ன பண்ணதா தூபம் காட்டுவதற்கு சகரியாவுக்கு பேரில் விழுகிறது. நீங்கள் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். நல்லா கவனிங்க. இங்க சகரியாவுக்கு தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். அவன் தூபம் காட்டும் பொழுது நடந்த காரியம் என்ன? 10, 11, 12 வாசிங்க. அங்க தூதனை கொண்டு தேவன் பேசுகிறார். அப்ப தூபத்தை காட்டும் பொழுது, தூபத்தை ஏறெடுக்கும் போது, ஜெபத்தை தேவ சமூகத்தில் கொண்டு செல்லும் போது, ஆண்டவர் கேட்டு அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார்.
அதான் சங்கீதத்தில் வாசித்தோமே, 141வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோமே. அங்கு வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 141வது சங்கீதம் 2வது வசனம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தூப வர்க்கமாய் எழும்ப வேண்டும். ஜெப தூபம் தேசத்தில் எழும்ப வேண்டும். வேதாகமத்தில் சில கருத்துக்களை வேகமாய் நான் சுட்டிக்காட்டி கடந்து போகிறேன். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 7வது வசனம். ஆரோன் காலைதோறும் அதின் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும், நல்ல கவனிங்க, விளக்குகளை விளக்கும் போது, அதை அணைக்கும் போதும் அதின் மேல் தூபம் காட்ட வேண்டும். நல்ல கவனிங்க, காலையும் மாலையும் இரவும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆரோன் தூபம் காட்ட வேண்டும். இது எதை குறிக்கிறது? நான் சொன்னேன், தூபம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் வேண்டும். 3 வேளையும் தேவ சமூகத்தினின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். இந்த அனுபவம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு நபருக்கு இருந்தது. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படி செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்றைக்கு ஜெப தூபம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? தினமும் இருக்க வேண்டும். 3 வேளையாவது இருக்க வேண்டும். சரியான ஜெபம் என்ன? சரியான ஜெபம் என்ன? நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் உண்மை. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜெப தூபம் எப்படி இருக்க வேண்டும்? இடைவிடாமல் இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்காமல் போனாலும் பரவாயில்ல, தானியேல் போல 3 வேளையாவது இந்த நாட்களில் நாம் ஜெப தூபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையில் இது இருந்தது. அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, தொடக்கம் முதல் முடிவு வரை ஜெபம்தான் இருந்தது. சில வசனங்களை வேகமாய் காட்டுகிறேன். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம், இயேசுடைய தொடக்கமே ஜெபத்தில் தான் இருந்தது. அதே லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. தனி ஜெபம் இருந்தது. முதல்ல அவர் ஊழியத்தினுடைய தொடக்கம் ஆரம்பமே ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு தனித்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. தொடர்ந்து வாசியுங்கள். அதே லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன அர்த்தம்? இரவு முழுதும் ஜெபிக்கிற பழக்கம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு இருந்தது. நீங்கள் 9:28 வாசிங்க. லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு மலையில் கூடி ஜெபிக்கிற அனுபவம் இயேசப்பாவுக்கு இருந்தது. தனி ஜெபம் இருந்தது. இரவு ஜெபித்தார், கூடி ஜெபித்தார். இன்னும் சொல்ல போனால் லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முடிவும் ஜெபம்தான். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். இயேசுவை போல வாழ்க்கையில் முழுவதும் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்றாலும், ஒருவேளை அதை கடந்து வர்றதுக்கு காலங்கள் ஆனாலும், நம்ம சொன்னோமே, யாத்திரா 30:7 வாசிச்சோமே, ஆரோன் காலை தோறும் மாலை தோறும் இரவு தோறும் தினமும் 3 தடவை அவன் தூபம் காட்டுற பழக்கம் இருந்தது.
இந்த நாட்களில் தானியேலை போல 3 நேரம் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு கடந்து வரட்டும். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட காலத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபத்தூபம் வீட்டிலே எழும்பட்டும், ஜெபத்தூபம் தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்பட்டும். தேவன் பதில் தருவார். 3 அனுபவங்களை தானியேல் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். 1, ஜெயித்தவர் கூட இருந்தார். 1, ஜெயித்தவர் கூட இருந்தார். 2, ஜெயம் உண்டானது. தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். தானியேல் 6:28 வாசிச்சு பாருங்க. தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது, ஜெயம் உண்டானது. 3வது, ஜெயம் எடுக்கும் வாழ்க்கையை தந்தார். யாரும் அவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. எதிரிகள் அவன் மேல குற்றம் சாட்ட முடியவில்லை. எதிரிகள் குற்றம் சாட்டினாலும் அவர்களை ஆண்டவர் விடவே இல்லை. ஜெயம் எடுக்கும் வாழ்க்கை கொண்டிருந்தார். 3 அனுபவங்கள் இருந்தது தானியேலுக்குள். ஏன்? தொடர்ந்து ஜெபிக்கிற, தினமும் 3 வேளையும் ஜெப தூபத்தை அவன் எழுப்பினதினால், ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் விளங்கினதினால் 3 அனுபவங்கள். 1, ஜெயித்தவர் கூட இருந்தார். அவரோடு கூட இருந்தவர் ஜெயித்தவர். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர், ஜெயிக்கிறவர் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, ஜெயம் உண்டானது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். 3வது, ஜெயம் எடுக்கும் வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு எல்லாருக்கும் தானியேலை போல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விருப்பம். ஆனால் ஜெபிக்கிற விருப்பங்கள் தான் இல்லை. இந்த காலை நேரத்தில் முதல் காரியம் நான் சொன்னேன், யாத்திராகமம் 37 வாசித்தோம். 3 வேளை நாம் ஜெபிக்க விட்டு கொடுப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெப தூபத்தை நாம் ஏறெடுப்போமானால், இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். இந்த காலை நேரத்தில் தோல்வியை சந்தித்திருக்கீங்களா? இன்னைக்கு ஜெப தூபத்தை ஏறெடுங்கள். ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாமல் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவர் கூட இருந்து நமக்கு வெற்றியை கொடுத்து யாரும் எதிரிகள் மேற்கொள்ளாதபடி நம்மை தேவன் நடத்த வல்லமை உள்ளவர். 2வது அனுபவத்தை வேகமாய் காட்டுகிறேன். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 8வது வசனம். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. நல்ல கவனிங்க. உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. தலைமுறையாய் இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அந்த நாட்களில் ஆசாரியர்களாக இருந்த ஆரோன் அவர்களுடைய பிள்ளைகள் தான் தலைமுறையாய் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பிரதான ஆசாரியராகிய இயேசு நம்ம கூட இருப்பதனால நம்மையும் அவர் கிருபையினால் ஆசாரியராக ராஜாக்களாக மாற்றி இருப்பதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெப அனுபவம் கடந்து வர வேண்டும். நாம் ஜெப தூபத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிற அனுபவம் கடந்து வர வேண்டும். எதற்காக? குடும்பத்திற்காக. தலைமுறை தோறும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தொழிலுக்காக, நம்முடைய எல்லாவற்றிற்காகவும் ஜெப தூபங்களை ஏறெடுக்கும் அனுபவம் வேண்டும். வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிக்கும். நல்ல கவனிங்க. விருந்து செய்கிற நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள். நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபடிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெப தூபம் நம் குடும்பத்தில் எழும்ப வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் தலைமுறையாய் எழும்பி நிற்க வேண்டும். அது தேவ சமூகத்தில் நின்று நம்முடைய பிள்ளைகளுக்காய் அந்த பெற்றோர் ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவிக்காய், மனைவி கணவனுக்காக தேவ சமூகத்தில் ஜெபங்களை அதிகாலையிலே சென்று ஏறெடுக்க வேண்டும். அங்கே யோபு பாருங்க, அதிகாலையிலே எழுந்து, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். அதிகாலையிலே எழும்பி அவன் செய்தான். அது நிமித்தமாய் உண்டான 3 மேன்மைகளை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் 3 கருத்துகள். தானியேல்ல பார்த்தோம் 3 கருத்துகள். இப்போ யோபுடைய வாழ்க்கையில
இந்த ஜெப தூபம் எழுப்புறதுனால, குடும்பத்தில் ஜெப தூபங்கள் எழுப்புறதுனால, குடும்பத்தில் ஜெப தூபங்களை காட்டினதுனால அவன் வாழ்க்கையில் கிடைத்த 3 ஆசீர்வாதங்கள். ஒன்று, நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், வேலி அடைக்கவில்லையோ என்று கேட்கப்படுகிறது. வேலி அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? ஜெப தூபம் குடும்பத்தில் எழும்பப்பட வேண்டும். பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெப தூபங்களை தேவ சமூகத்தில் எழும்ப பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தொழில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? அது ஜெப தூபங்கள் எழும்பப்பட வேண்டும். வேலி அடைக்கவில்லையோ. இரண்டாவது, வேலை கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்தது. வேலை கிடைத்தது. இன்னைக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு வேலை இல்லையா? ஜெப தூபம் முக்கியம். இன்னைக்கு ஜெபிக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனை. நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மூன்றாவது அனுபவம், வேலையை ஆசீர்வதிப்பார். அங்க வாசிங்க 1:10 அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் செய்த தொழில் பெருகிற்று இல்லையா? அதே வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேலி அடைக்கப்படும், வேலை கிடைக்கும். அடுத்து வேலை என்ன செய்யும்னா ஆசீர்வதிக்கப்படும். இந்த 3 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஜெப தூபங்கள் நம்முடைய குடும்பத்தில் எழும்ப பண்ண வேண்டும். தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் யாத்திராகமம் 31ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி. ஒரு கருத்து மட்டும் காட்டுகிறேன். ஓய்வு நாளை தலைமுறையாய் பின்பற்ற வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு வருவதற்கு கற்றுக் கொடுத்து, தேவனை ஆராதிக்க கற்றுக் கொடுத்து, தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளை தேவ சமூகத்திலே வளர்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெப சத்தத்தை கேட்க வைக்கணும். ஜெபிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆராதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். யோசித்து பாரு, நீ கற்றுக் கொடுக்கிறோமா? இன்னைக்கு எப்படி கற்றுக் கொடுத்துக்கொடுக்கோம்? ஊழியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கும் போது, அந்த பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து ஜெப தூபங்களை ஏறெடுக்கும் போது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்திலே சம்பத்து பெருகும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைக்க வல்லமை உள்ளவர். மூன்றாவது கருத்து, ஜெப தூபம் ஏறெடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? என்னாகமம் 16ஆவது அதிகாரம் 46 48 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 16ஆவது அதிகாரம் 46 48 வசனங்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று. இங்க இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்து நிமித்தமாய் தேவன் அவர்களை தண்டிக்கிறார். வாதை தொடங்கினவுடன் அநேகர் மடிந்து போகிறார்கள். இதை மோசேயும் ஆரோனும் பார்த்தவுடன் மோசே ஆரோனை நோக்கி சொல்லுகிறார், நீ தூப கலசத்தை எடுத்து ஜபத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் சபையின் இடத்துக்கு ஓடி போப்பா. நீங்க வாசிச்சு பாருங்க. தொடர்ந்து 47வது வசனம் வாசிக்கலாம். 47வது வசனம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. நல்ல கவனிங்க, ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு, நல்ல கவனிங்க, அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்த போது வாதை நிறுத்தப்பட்டது. குடும்பத்திலே சில நேரங்களில் பலவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில சுகவீனங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், ஏன் இந்த நிமித்தம் வியாதிகள், ஏன் என்று கேள்விக்கு ஒரே காரியம், ஜெப தூபங்களை ஏறெடுப்போம். ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படும் போது வாதை நிறுத்தப்படும், வியாதிகள் மாறும், சுகம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. 3 காரியங்கள் நடந்தது. 1, வானம் திறந்தது. 2, வாதை நிறுத்தப்பட்டது. 3, வார்த்தை வந்தது. வானம் திறக்கப்பட்டது.
2 வாதை நிறுத்தப்பட்டது, 3 வார்த்தை உண்டானது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலவீனமாக இருக்குதா? குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு வியாதி தொடர்ந்து இருக்குதா? ஏதோ ஒரு போராடி கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஜெப தூபத்தை நான் ஏறெடுக்கிறேன், ஜெபம் என்கிற காரியத்தை உடைய சமூகத்தை நிற்கிறேன். ஆண்டவரே வாதை நிறுத்தப்படட்டும். தேசத்துக்காய் நாம் நிற்போம், பட்டணங்களுக்காய் நாம் நிற்போம், சபைக்காய் நாம் நிற்போம், நம்முடைய குடும்பத்திற்காய் நாம் நிற்போம். தேவ சமூகத்தில் ஜெபங்களை தூபமாய் எடுக்கும்போது, ஜெப தூபத்தை தேவ சமூகத்தில் செலுத்தும் போது நிச்சயமாய் வாதை நிறுத்தப்படும். இங்கு வசனம் அதான சொல்லுது, அன்றைக்கு ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அது வரைக்கும் வாதை நிறுத்தப்படவில்லை. அவன் நடுவே தூப கலசத்தை வைத்துக்கொண்டு நின்ற பொழுது, நாம் தேவ சமூகத்தில் நடுவாக நின்று ஆண்டவரே இதை மன்னியும் இரட்சியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது வாதை நிறுத்தப்படும். அல்லேலூயா. 4வது கருத்து, லூக்கா 1வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 9லிருந்து 10, 11 வசனங்கள். இது ஏற்கனவே வாசித்த வசனம். இங்கு ஒரு சகரியா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இவன் பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது இவன் ஒரு நாள் தூபங்காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். அங்க வேதம் சொல்லுகிறது, சீட்டை பெற்றுக்கொண்டு வாசிக்கலாம். 10வது வசனம், தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நெடுநாட்களாய் இருந்த காரியம், அங்க வசனத்தை நீங்க வசனம் 7 வாசிச்சு பாருங்க. அவங்க நல்லவங்க தான், நல்லா தான் வாழ்ந்தாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான். அங்க வேதம் சொல்லுகிறது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை வருடங்கள் இருந்தார்கள் என்று தெரியாது. வெகு நாட்களாக, பல காலங்களாக இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது. இந்த மனபாரம் அவர்களுக்குள்ள இருந்தது. தங்களுக்கு பிள்ளை இல்லையேங்கிற ஏக்கம் இருந்தது. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில நெடு நாட்களாக போராடி கொண்டு, பல நாட்களாக தேவ சமூகத்தில் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நான் தூப வர்க்கத்தை எடுக்கும் போது, நான் ஜெபத்தை தேவ சமூகத்தில் செலுத்தும் போது என் ஜெபம் கேட்கப்படும். எனக்கு தேவன் பிள்ளையை தருவார், எனக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். எனக்கு நான் நெடுநாட்களாய் காத்திருந்தது, நெடுநாட்களாய் நான் பார்த்திருந்தது, எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். 3 அனுபவங்கள் உண்டு. தரிசித்தான், தரிப்பித்தான், தைரியப்பட்டான். முதல் காரியம், அவன் தேவனை தரிசித்தான், தூதனை தரிசித்தான். 2வது காரியம், அவன் தரிப்பித்து கொண்டான், பிள்ளையை தன்னுடைய இடத்துல தரிப்பித்து கொள்ளுகிறான். சொன்ன உடனே யோவான் என்ற பெயரிடுவாயாக. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதுல உங்க பேரை போட்டு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு யோவான் என்று பெயர் கொண்டு வரைக்கும் அங்க சொல்லப்படுகிறது. அவன் தரிசித்தான். 2வது, யோவானை அப்பொழுதே தரிப்பித்தான். 3வது, அவன் தைரியப்பட்டான். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:12 வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, நல்ல கவனிங்க, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எவ்வளவு வசனம் அழகாய் சொல்லுங்க. நெடுநாட்களாய் நீங்கள் காலையில காத்திருந்து நெடுநாட்களாய் இருந்த காரியங்கள், உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணின காரியங்கள், இந்த காலை நேரத்தில் கத்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெப தூபத்தை நீங்கள் எழுப்பும் பொழுது அது விரும்பினது வரும். அது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல கர்த்தர் மாற்ற கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறது இல்ல? 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும்
தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். நல்லா கவனிங்க, தூபங்காட்டாமலும். ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்க சொல்லணும். நீங்கள் நல்லா கவனிங்க, கேட்ட செய்தியை அப்படியே கேட்டுட்டு அதோடு முடிச்சிடாதீங்க. உட்கார்ந்து இதை இதயத்தில் அப்படியே நினைத்து கொண்டே இருங்கள். இன்றைக்கு முழுசு இந்த காரியத்தை மனதுக்குள்ள நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு, குழப்பங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவார். அல்லேலூயா. இதை எழுதி வைத்து அல்லது படித்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து இதை நமக்கு உட்கொள்ளும் போது, இதை நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். இங்கே பாருங்க, தூபம் காட்டாமலும் அநேக ஜெபிக்கிறதே இல்லை, ஜெபம் குறைந்து விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜெபிப்போம், ஜெப தூபத்தை ஏறெடுப்போம், தேசத்துக்கு நேராக ஏறெடுப்போம், நம்முடைய பட்டணங்களுக்கு நேராக ஏறெடுப்போம், சபைக்கு நேராக ஏறெடுப்போம், நம்முடைய குடும்பத்துக்கு நேராக ஏறெடுப்போம், தொழிலுக்கு நேராக ஏறெடுப்போம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு நேராக ஏறெடுப்போம். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. இன்னைக்கு அப்படி சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் தூப வர்க்கத்தின் புகையை போல எழும்பி தேவனுக்கு முன்பதாக எழும்பட்டும். என் ஜெபம் தேவ சந்நிதியில் எட்டப்படட்டும். தேவனுக்கு முன்பதாக கேட்கிற அளவு, தேவன் முன்பதாக சுகந்த வாசனையாய் நுகரும் அளவுக்கு என் ஜெப தூபம் எழும்பட்டும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற காரியங்களை கேட்டு தேசத்தில், என் பட்டணத்தில், என் குடும்பத்தில், சபையில் கர்த்தர் அற்புதம் செய்வாராக. இன்னைக்கு அப்படி ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். இன்னையிலிருந்து தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். யோபுவை போல தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். அடுத்து நம்ம வாசித்தோமே, நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் வாதை நிறுத்தப்படுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 4 காரியங்கள் சகரியா போல அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இது எல்லாம் செய்தோம் என்றால், நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வாசிக்கலாமா? 141வது சங்கீதம் 2வது வசனம். 141 2வது வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கட்டும். ஜெப தூபம் எழும்பட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிங்க. இதுவரைக்கும் ஜெபிக்க மறந்த காரியங்கள், இதுவரைக்கும் ஜெபத்தை கைவிட்ட காரியங்கள் எல்லாம் மாறி இன்றையிலிருந்து உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒன்றாய் இருந்து ஜெப தூபங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கேட்ட வசனங்களின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஜெப தூபம் எழும்பட்டும். ஒவ்வொருடைய வாயிலிருந்தும் ஜெப சத்தம் எழும்பட்டும். தேவனை நோக்கி கதறுகிற, தேவனை நோக்கி மன்றாடுகிற, தேவனை நோக்கி விண்ணப்பம் செலுத்துகிற, தேசத்துக்காய் ஜெபிக்கிற, பட்டணங்களுக்காய் ஜெபிக்கிற, சபைக்காய் ஜெபிக்கிற, தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெப தூபங்கள் வாயிலிருந்து எழும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். அற்புத கரத்தால் கர்த்தர் நடத்துவீராக. இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த ஜெபங்கள் எல்லாம் தூபமா எழும்பட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கேட்டு பதில் தருவீராக. சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வாதத்தின் கரத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. உடைய வல்லமையுள்ள கரத்தின் ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டதோடு விடாமல் இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்து கொண்டிருக்கிற, அதை தங்கள் மனதிலே நினைத்து கொண்டே ஜெபிக்கிற அனுபவம் கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. ஜெப தூபம் எழும்பட்டும். ஆமென்.